மதுரை, நாகை மற்றும் நீலகிரியில் வறட்சி மற்றும் குடிநீர் திட்ட பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. ஏழை எளிய மக்களை எளிதில் சென்றடையும் வகையில் தமிழக அரசு சார்பில் ஏராளமான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. மேலும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஏரிகள், குளங்கள் மற்றும் கால்வாய்களை தூர்வார 350 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் அனைத்து துறை அதிகாரிகளுடனான ஆலோசனைக் கூட்டம் அமைச்சர் திரு ஆர்.பி. உதயகுமார் தலைமையில் நடைபெற்றது. ஆழ்துளை கிணறுகள் அமைத்து போர்க்கால அடிப்படையில் தங்கு தடையின்றி குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அமைச்சர் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்ட ஊரக பகுதிகளில் 14.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டப் பணிகளை துரித கதியில் மேற்கொள்ள வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற வறட்சி பணிகள் மற்றும் குடிநீர் திட்ட ஆய்வுக் கூட்டத்தில் அமைச்சர் திரு ஓ.எஸ். மணியன் கலந்து கொண்டார். வறட்சி காலங்களில் சுத்தமான, சுகாதாரமான குடிநீர் தட்டுப்பாடின்றி வழங்க ஆழ்துளை கிணறுகள் அமைக்க நடவடிக்கை எடுக்க அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அரசு திட்டங்களை பயன்படுத்தி விவசாயம் சார்ந்த தொழில்கள் வளம் பெறும் வகையில் துறை அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரை ஓர பகுதிகளில் குடிநீர் தட்டுப்பாடுகள் இருக்கிற அனைத்து கிராமங்களுக்கும் எந்தெந்த வகையில் தண்ணீர் கொண்டு வர முடியும், தண்ணீர் எடுக்க முடியும் என்பதை அறிந்து ஆய்வு செய்து தட்டுப்பாடு இல்லாமல் தண்ணீர் வழங்குவதற்கு போர்க்கால நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தில் நிலவும் வறட்சி குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சங்கர் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். வன விலங்குகளுக்கு தேவையான தண்ணீரை வழங்கும் நடவடிக்கையில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். மசினகுடியில் கால்நடைகளுக்கு தண்ணீர் வழங்க 4 ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடைகளுக்கு உலர் தீவனம் வழங்க தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார்.